ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மெத்தட்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் முக்கியமான 3 நிச்சை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து இன்காகினோட டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நிச்சோட கிளியரான டேட்டா கிடைக்கும். அமெரிக்கன் மார்க்கெட் பிளேஸ் amazon.com. ஸோ அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நியூயார்க்கு 10001 ஜிப்கோட். இப்போ உங்களுக்கு ஒரு 3 கலரிங் புக்கு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாக இப்போ அமேசான் கேடிபியில் நியூவாக வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலரிங் புக்கு தான் போடணுன்னு நினைப்பாங்க. அண்ட் கலரிங் புக்கு தான் போடுவாங்களே. ஸோ இப்போது இந்த 2026 கலரிங் புக்ஸ்லாம் விற்குதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் தேவையே இல்லை. கலரிங் புக் எப்போவுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு நிச். பிரச்சனை என்னென்னா சப்ளை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரவங்க எல்லாமே கலரிங் புக் தான் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90,000 நிச்சு ஸ்கோர் 14 இருக்குது. எந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குதுன்னு உங்களுக்கு இதை ரிசல்ட்டை பார்த்தாவே தெரியும். ஸோ நம்ம ஜென்ரலாக கலரிங் புக்குனும் அனிமல் கலரிங் புக், ஃப்ளவர் கலரிங் புக்கு, நார்மல் நிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. நான் சொல்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நிச்சஸை கண்டுபிடிங்க. கலரிங் புக்லேயுமே நிறையா கேட்டகரிஸில் நிச்சஸ் இருக்குது. நம்ம செப்ரேட்டாக கண்டுபிடிச்சி அதில் பப்ளிஷ் பண்ணோன்னா சேல்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட யூனிக்கான 3 கலரிங் புக்கை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் கலரிங் புக் வந்து ஸ்டெயின்டு கிளாஸ் கலரிங் புக். பேரை கேட்கும் போதே தெரியும் நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஓகே, இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1317 இருக்குது. இது ஓகே தான். ஜென்ரலாக நம்ம 1000 கம்மியாக எடுப்போம். ஒரு சில நிச்சஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நிச்சு ஸ்கோர் அபோவ் 50, 59 இருக்குது. டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அபோவ் 7, 4 இருக்குது. அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஓகே, ரிவ்யூஸ் வந்து 1082, இதுவும் ஓகே தான். அண்ட் பிஎஸ்ஆர் வந்து 284 ஆவரேஜ் இருக்குது. ஸோ எதனா 3 புக்கில் வந்து பிலோ 300 இருக்கான்னு பார்ப்போம். 300K லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் ஆனது. இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 89K அண்ட் பெஸ்ட்டு செல்லர் பேட்ச் வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா, 2025 பைபிள் பேஸ்டான புக்கு 193, 2025 245K. இது வந்து 2019 பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் பெஸ்ட் செல்லர் ரேங்க். இந்த நிச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் செல்லிங் ரேங்க்கும் இருக்குது. அண்ட் அது இண்டிவிஜுவல் பப்ளிஷ்டாக இருக்குது, பப்ளிஷர்ஸ் இல்லாமல். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். 2025 136, 2025 165. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு அதிகமான புக்கு வந்து 300K கம்மியாகவே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான நிச்சு. அண்ட் இப்போ வந்து இதோடைய இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோடைய நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 104, சைஸ் வந்து 8.5x11 கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். சிம்பிள் கலரிங் புக். அதை அவங்க தான் கலர் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பிரிண்டிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக வரும். இப்போது நெக்ஸ்ட் நிச் போகலாம். நெக்ஸ்ட் நிச் வந்து இங்க் ட்ரேசிங் கலரிங் புக். இது கிட்டத்தட்ட ரிவர்ஸ் கலரிங் புக் மாதிரி தான். ஓகே, பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு 1432 இருக்குது ரிசல்ட். இது ஓகே. அண்ட் நிச் பார்த்தீங்கன்னா தெரியும் 81 இருக்குது. அண்ட் டிமாண்டு நல்லாவே டிமாண்ட் இருக்குது, 7 இருக்குது. இப்போது இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் முக்கியமானது பாருங்கள், பெஸ்ட் செல்லர் ஆவரேஜ் 156 இருக்குது. ஸோ இந்த நிச் ரொம்பவே நல்லா செல் ஆகிட்டு இருக்குது, நல்லா டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான நிச் இது. 2025 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 66K. இது 34K. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். பிஎஸ்ஆர் 2025 66K, 2025 25K, 2025 35K. எல்லாமே 25, 35 டபுள் டிஜிட் தௌசண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் வந்து 300Kக்கு கம்மியாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 46 2025 தான். ஸோ இதோடைய இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புக்கே பார்க்கலாம்.
இங்க் ட்ரேசிங் புக்குன்றது ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக நம்ம கலரிங் புக்கில் நம்ம அவுட்லைன் கொடுத்துருவோம், வாங்குறவங்க கலர் பண்ணுவாங்க. இதில் எப்படின்னா நம்ம வந்து கலரிங்கில் கொடுத்துருவோம், இவங்க அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் இவங்களாக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க் ட்ரேசிங் கலரிங் புக் அப்படின்றது, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இமேஜோடைய கலர்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கா, இந்த பார்டர்ஸை தான் வந்து வாங்குறவங்க ட்ரா பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் இமேஜ். பார்த்திங்கன்னா தெரியும், பிஃபோர் இந்த மாதிரி இருக்கும், ஆஃப்டர் அவங்க வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஷேப்ஸோடு இருக்கணும். இதில் ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸு, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய க்ரியேட்டிவாக நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இங்க் ட்ரேசிங்கில் நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோனோக்ராம் கலரிங் புக். இது நம்ம பார்க்குற தேர்ட் நிச். ஓகே, ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்து 1000க்கும் கம்மியாக இருக்குது, 904. அண்ட் நிச் ஸ்கோர் 87 நல்லாவே அதிகமாக இருக்குது. அண்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா 7, அதுவும் அதிகமாக இருக்குது. அபவ் 4 இருக்குது. அண்ட் ரிவ்யூ 282 ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ காம்படிஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் பெஸ்ட்டு செல்லர் பாருங்கள், ஆவரேஜே 72. இட்ஸ் ஆப்வியஸ்லி நல்லா சேல் ஆகிற ஒரு கலரிங் புக், நல்லாவே சேல்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இதோடைய எக்ஸாக்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 48 புக்ஸுக்கு 27. நம்ம சர்ச் பண்ணதும் வந்திருக்க ரிசல்ட்டும் சேம். அண்ட் இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் பார்த்திங்கன்னா 45 பேர் நம்மள மாதிரி பப்ளிஷ் பண்ணுறவங்க தான். பப்ளிஷர்ஸ் அதிகமாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் மோனோகிராம் புக். இன்டீரியரும் இதே மாதிரி தாங்க இருக்கும். ஜென்ரலாக பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம வந்து நார்மலாக ஒரு கலரிங் புக் கொடுத்துருவோம், இவங்க வந்து பிளாக் கலர்லேயே ஃபுல்லாக கலர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் நம்ம கொடுக்கும்போது, இதை அவங்க பிளாக்கில் வந்து கலர் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கலரிங் புக்கு. பட் ஆனால் ரொம்பவே சேல்ஸ் போயிட்டு இருக்க ஒரு புக். ஸோ 3 புக்ஸ் வந்து 300Kக்கு கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் பிஎஸ்ஆரே பார்த்தீங்கன்னா 72 சம்திங் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், 2025 5K 14K. இப்போ ஜனவரி 2026 பப்ளிஷ் பண்ணது 14K. அண்ட் இதோடைய ரிவ்யூஸ்லாவும் பாருங்கள், 39, 49, 19 இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிப்ரவரி 2026 34K. 2025 46K. ஒன்று கூட 100K தாண்டி கூட இல்லை. எல்லாமே 2 டிஜிட், சிங்கிள் 4 டிஜிட்ஸில் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், 2025 9K, 40K, 12K. அண்ட் இதோடைய புக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 8.5 × 8.5, இது 8.5 × 11. ஸோ அந்த மாதிரி. இப்போ இந்த புக்கு பார்க்கலாம் உள்ளே எப்படி இன்டீரியர் இருக்குன்ட்டு. இந்த புக் பார்த்திங்கன்னா தெரியும், மந்த்லி சேல்ஸு 112 எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இமேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க எங்கெங்கெல்லாம் வந்து பிளாக் கலர் அடிக்கணுன்ட்டு இன்ட்டு மார்க் போட்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கலரிங் இமேஜ். பட் சேல்ஸ் பிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த மோனோகிராம் கலரிங் புக்கு நிச்சயம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த மோனோகிராம்லேயே எக்கச்சக்கமான ஜானர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி நேச்சுரல் சீன்ஸு, இல்லை இந்த மாதிரி க்யூட்டஸ்ட்டு க்ரீப்பி கேரக்டர்ஸ், இல்லை நேச்சுரல் சீன்ஸ், விண்டேஜ் திங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டேஜ் திங்ஸ் அண்ட் ஸ்வேர் வேர்ட்ஸ். இது அனிமல்ஸு, இதிலேயே க்யூட் மோனோகிராம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு நிச்சிலே நிறைய சப்னிச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த சப்னிச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு புக்கு போடுங்க. மோனோகிராம்ன்றது ஒரு காமனான ஒரு நிச்சு நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் இந்த மாதிரி சப்னிச்சர்ஸு ஒரு 15 புக்கு பப்ளிஷ் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க, இது ஒரு பிராண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதை பில்டு பண்ணணும். ஒரே ஒரு மோனோகிராம் புக் போட்டுட்டு சேல்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு 1.5 மாதம் நீங்கள் இதுக்காக உட்காந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, அதுக்கான ரிசல்ட் நமக்கு வருதுன்னும் போது ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் போடும்போது சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே,
இன்றைக்கி நான் 3 யூனிக்கான கலரிங் புக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த புக்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.